சரத் வீரசேகர கம்மம்பிள்ளை போல ஆட்கள் முஸ்லீம் சமூகத்திலையும் இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவம் சரி, ஈரானுக்கு அடிக்கத்தான் வேணும், நீங்க கண்டிப்பா அப்படி பயம் கூட சொல்றாங்களே. நான் சொல்லல சுரேஷ் சலே தான் ஈழ சூத்திரதாரி, கோட்டாபய ராஜபக்ச தான் சூத்திரதாரி, நான் எங்கேயும் சொல்லலே. நான் உதயகம்மம்பிள்ளை தான் ஈழ சூத்திரதாரின்னு சொன்னேன்னா, சரத் வீரசேகர நான் சொல்லல. நான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் உண்டல்ல. சரி, இந்த அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய இந்த விசாரணை உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இல்லை, இப்போ நான் சொல்ல வர்றது, இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் இந்த வாக்குறுதியை வழங்கிட்டார், ரைட்டா? கார்டினல் அவர்களுக்கு இந்த வாக்குறுதியை வழங்கினார்கள். இப்போ ஈஸ்டர் சண்டே கட்சி பிரச்சனை உண்டல்ல, சமூக பிரச்சனை. அது சமூக பிரச்சனை உண்டு, ரைட்? இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நல்லாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது கட்சி பிரச்சனை. அதில் வச்சு நீங்கள் அன்றகுமாரன் நல்லம் அவர் ஊழல் செய்ய மாட்டார், சமகி ஜனபலவேகிற ஆட்கள் சொல்லுவாங்க, இல்லை சஜித் பிரேமதாசன் நல்லம் அவர் ஊழல் செய்ய மாட்டார், அது சரி, அது கருத்து முரண்பாடு. அதே போல் சமூக பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் எல்லாரும் முஸ்லீம் இந்த நாட்டில் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, ரைட்? இப்போ ஈஸ்டர் சண்டே மூலமாக நடந்தது அதுதான். அதில் யூஎம்பி, ஸ்ரீலங்கா, ஜேவிபி என்று பார்க்கல. அந்த கலவரம் நடக்க போக்கல நாங்கள் எல்லாரும் ஒன்று தான். உங்களுக்கும் ரோட்ல இறங்கி போயலாம் போச்சு, எனக்கும் ரோட்ல இறங்கி போயலாம் போனீங்க. இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல் களநிலவரம் சூடுபிடித்திருக்கின்றது. குறிப்பாக எதிர்வரக்கூடிய 21ஆம் திகதி ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய நிலையிலே உதயகம்மன்பில ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார். பாஸ்கு பிரஹாரையே மகமுலக்கரு சொயாயாம, அதாவது ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை தேடிச் செல்லல் என்பதுதான் அவருடைய புத்தகத்தின் பெயர். இந்த புத்தகம் வெளியானதில் இருந்து மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி வருவதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர, அதே போன்று புத்தகத்தை எழுதிய உதய கம்மன்பில போன்றவர்கள் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜீபுர் ரஹ்மான் மீது சரமாரியான விமர்சனங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையிலே இன்று அவற்றுக்கான தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜீபுர் ரஹ்மான் அவர்களை அழைத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் அப்துல் ரஹ்மான். முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவின் புதிய கூற்று, ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி முஜீபுர் ரஹ்மான். என்ன உங்களுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்பு? ரொம்ப நன்றி உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு அழைப்பு தந்ததுக்கு. இப்படி தான் இப்போ சரத் வீரசேகர உதயகம்மன்பிள்ளை அவர்களும் இது சம்பந்தமாக அவர்களுடைய கருத்துக்கு முரண்பாடான கருத்தில் தான் நான் இருக்கிறேன். அவர்கள் உதயகம்மன்பிள்ளை புஸ்தகம் ஒன்று வெளியிட்டார். அந்த புஸ்தகத்திலே அவருடைய வாதம் இருந்தது, இதிலே சஹரான் தான் இதை செய்திருக்கிறார், பிரதான சூத்திரதாரி, வேற யாரும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் அதிலே சொல்லியிருந்தார். நான் அந்த புஸ்தகம் சம்பந்தமாக சொன்னது, அவர் சொன்ன இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்க விஷயங்கள் பில. ஏனென்றால் ஜனாதிபதி கமிஷன் ரிப்போர்ட்லே பல நபர்களுடைய வாய்மொழிகளை நாங்கள் பார்த்தோமென்றால் சாரானுடைய பின்னாலே ஒரு குழு இருந்திருக்கிறார்கள் என்று வெளிவந்து இருக்கிறது. அதாவது அந்த குழுவை இயக்கும் இன்னும் ஒரு குழு ஒன்று இருந்திருக்கிறார்கள். அதனால தான் கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் ஜனாதிபதி தேர்தலில் 2019 சொன்னார், இதிலே பிரதான சூத்திரதாரியை அவர்கள் கண்டுபிடிக்கிறது. அந்த வாக்குறுதியை கார்டினல் அவர்களுக்கு வழங்கினது. அதனால தான் கூடுதலான கிறிஸ்தவ வாக்குகள் எல்லாம் அவர்களுக்கு அந்த தேர்தலில் கிடைச்சது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவர்கள் இந்த பிரதான சூத்திரதாரிகளா, சந்தேக நபர்களா, ரியாத் பத்ருதீனை நான் நினைக்கிறேன், இஜாஸ்புல்லா போல பல நபர்களுக்கு கைது செய்தார்கள் தானே. அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் தான் இதிலே பிரதான சூத்திரதாரிகள் என்று அவர்கள் கைது செய்தது. அப்போ அவர்கள் அதுக்கு பிறகு வழக்கு தாக்குதல் பண்ணினார்கள். இனி அந்த வழக்கிலேருந்து இப்போ அவர்கள் ரிலீஸ் ஆகிட்டார்கள். அப்படி ஒரு சம்பந்தம் ஒன்று இல்லை என்று. இப்போ ஆனாலும் இந்த ஜனாதிபதி கமிஷன் ரிப்போர்ட்டில் பல விதத்தில் இது சம்பந்தமாக பல விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது. இனி அதனால தான் நாங்கள் அன்றிலே இருந்து இந்த குண்டு வெடிப்பில் இருந்து நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தது, இதுக்கு சஹரானுக்கு உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள், இதுக்கு அவருக்கு
பல அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதனால் அவர்களையும் கண்டுபிடிக்க வேணும். இப்போ அதைத்தானே நாங்கள் சொன்னது. இப்போ இதை தான் நான் அன்று அவருடைய புஸ்தகத்தை பார்த்துட்டு புஸ்தகம் சம்பந்தமாக நான் கொடுத்த விளக்கம். இப்போ அந்த விளக்கத்தை தாங்கிக் கொள்ள இல்லாமல் தான் அவர்கள் அந்த 2 பேரும் அன்று அந்த பத்திரிகை மாநாடு ஒன்று வைத்து எனக்கு பல குற்றச்சாட்டுகள் செய்திருக்கிறார்கள். இப்போ சரத் வீரசேகரை பொறுத்த வகையில் எங்களுக்கு தெரியும், அவர் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியின் காலிலே 2.5 வருஷம் போலீஸ் அந்த அமைச்சராக இருந்தார். அதிலே அவர் பாராளுமன்றத்திலையும் கூறினது தாரு நௌஃபர் மௌலவி தான் பிரதான சூத்திரதாரி. அதே போல் இஜாஸ் இஸ்புல்லாவை பற்றியும் அவர் பல தடவை கூறியிருந்தார். ரிஷாட் பத்ருதீனையும் பற்றி கூறினார்கள். இப்போது இப்போ நான் அந்த புஸ்தகத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்து சுட்டி இப்போ என்னைய பிரதான சூத்திரதாரியா என்று சொல்கிறார்கள். இனி இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்றால், இனி இது சும்மா அந்த அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக வேண்டி அவர்கள் சொல்கிற விஷயங்கள் மட்டுமல்ல, அவர்கள் திட்டமிட்டு மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு இனவாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் இப்போ என்னுடைய பேரை இழுத்து போட்டிருக்கிறார்கள். ஏனென்றா அவர்களுக்கு அரசியல் செய்கிறதுக்கு யார் சரி ஒருவரை காட்ட வேணும். டாக்டர் ஷாஃபியை ஒரு காலத்தில் டாக்டர் ஷாஃபியை காட்டினாங்க. வந்த கொத்து வந்த எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு போகிற ஒரு காலம் பிரபாகரன் இருக்கிற காலத்தில் பிரபாகரனை காட்டினது. இப்போ அவர்களுக்கு மீண்டும் அரசியலில் முன்வரத்துக்கு யாரை சரி ஒரு எதிரி ஒன்று இருக்கவே, ஒரு பொது எதிரிக்கு இருக்கவே. இனி இப்போ அந்த எதிரியை தான் என்னைய உருவாக்க இயலுமாண்டு இப்போ இந்த இல்லாத கதைகளை சொல்லி கதைகளை சொல்லி சிங்கள மக்கள் மத்தியிலே இப்படி இவர் எங்களுக்கு எதிரான ஒருவர் என்று காட்டி மறுவலும் அவர்கள் அரசியலை தலை தூக்க இயலுமாண்டு ஒரு முயற்சி ஒன்று இருக்கிறது. இனி அதனால் நான் நினைக்கிறேன், இனி அவர் சொன்ன அந்த விஷயத்தை நான் அதை பெருசாக எடுக்கலை. ஆனால் அதற்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு இப்போ பல விஷயங்கள் செய்து குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு இனி அது இப்போ சிங்கள மக்களே அந்த பேச்சை ஏற்றுக்கொள்வது இல்லை. சிங்கள மக்களுக்கு தெரியும் இவங்கள் எல்லாரும் ஒரு காலத்துக்கு ஒன்றொன்று சொல்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமல்ல பிரச்சனை இருக்கிறது. அதை வைத்து அவர்களுடைய அரசியலை செய்யறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை நாட்டுக்கு உருவாக்குறதுக்கு பல முயற்சிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நடுநிலை ஊடகவியலாளராக ஒருபோதும் நீங்கள் ஈஸ்டர் தாக்குதலோடு ஒரு கடுகு பிரமாணமாவது சம்பந்தப்பட்டிருப்பீர்கள் நம்பவே இல்லை. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஊடகவியலில் இருக்கின்றேன். உங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் அதற்கு சம்பந்தப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இருந்த போதிலும் உங்கள் மீது ஒரு சிறிய குற்றச்சாட்டு இருக்கின்றது. அன்று விஜயதாச ராஜபக்ஷ பாராளுமன்றத்திலே முதல் முறையாக இப்படி ஒரு விடயம் இலங்கையிலே நடைபெறுமா என்று கற்பனை செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் அவர் பேசும்போது அதை எதிர்த்தது நீங்கள் தான். அப்படியாக இருந்தால் நீங்கள் இல்லை அதை நாங்கள் எதிர்க்கல்ல. நாங்கள் சொன்னது அவர் இந்த நாட்டில் நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருடத்துக்கோ 15 வருடத்துக்கோ முன்னால் இந்தியிலிருந்து சிரியாவுக்கு போன பல நபர்களை பற்றி தான் அவர் பாராளுமன்றத்தில் சொன்னது. அந்த சிரியாவுக்கு போன யாரும் மீண்டும் திரும்பி வரவில்லை, அங்கே போனவங்கள் எல்லாம். அப்போ அந்த சம்பந்தமாக அவர் பாராளுமன்றத்தில் சொன்னார். இதை வைத்துக்கொண்டு இப்படி முஸ்லீம் எப்படி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அவர் சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த நிகழ்வு சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து வைத்திருந்தீர்களா? இல்லை, நான் அவர் சொன்ன விஷயத்தை நேரத்தோடு எங்களுக்கு தெரியும். என்னென்றால் அது பத்திரிகைகள் எல்லாம் அது வந்திருந்தது. விஜயதாச சொன்ன விஷயம் அவர் 2018 தான் நான் நினைக்கிறேமா சொன்னது. அது சொன்னதுக்கு அவர் சொன்ன 18 என்று சொல்ல போகலே அவர் சொல்கிறதுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி ஒரு 5-6 வருஷத்துக்கு முடிஞ்சு நடந்த சம்பவம் ஒன்று தான் அந்த சம்பவம் இங்கேருந்து போனது. அப்போ அந்த காலத்தில் அது முஸ்லீம் தமிழ் பேப்பர்கள் எல்லாம் அது வந்திருந்தது. அப்போ நாங்களும் அறிந்திருந்தோம் இப்படி ஒரு குரூப் ஒன்று அங்கே போனாங்க. அப்போ அந்த போன விஷயத்தை தான் இவர் சொன்னார். அப்போ அவர் அந்த நேரத்தில் எங்கள் அரசாங்கத்தோட ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார். ஏனென்றா அவர் அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் சொன்னார், ரணில் விக்ரமசிங்க பிரதமராக போகல அவருக்கு எதிராக பேசினார். ஹம்பந்தோட்ட ஹாபரை நாங்கள் சைனாக்கு விட்டு விட்டோம். ரணில் விக்ரமசிங்க தொஞ்சுவன் தர்மபால நான் கோட்டாபய ராஜபக்சே கைது செய்ய போகிறது இல்லை எந்த காலத்திலையும் அப்படி பல
கருத்து முரண்பாடுகள் பாராளுமன்றத்திலே அவர் அந்த இருந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த காலம் அது. இப்போ அந்த நேரத்தில் தான் அவர் இதையும் பேசினார். அப்போ அப்போது தான் நான் மட்டுமல்ல, நிறைய பாராளுமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிந்திருந்தீங்கள் என்றால் அதை நீங்கள் கேபினெட்லேயே பேசுங்க. ஏன்னா அவர் கேபினெட் அமைச்சர். அப்போ அது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் போலீஸாருக்கு பேசுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இனவாதமும் இந்த நாட்டில் உருவாகி கொண்டு வரக்கூடிய நேரம் இது. அப்போ வெளியில் இருந்து கொண்டு பல குழுக்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ இனவாதங்கள் உருவாக்குறதுக்கு பல முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்போ நாங்கள் சொன்னது, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறது விஷயத்தால் இன்னும் இதை வைத்து கொண்டு இந்த நாட்டில் இப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக இனவாதத்தை உருவாக்குறதுக்கு இந்த குழுக்களுக்கு நீங்கள் அதால் இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கேபினெட்லேயே நீங்கள் பேசுங்கள். நீங்கள் அதுக்கு இப்போ தேவையான இடத்தில் இருக்கிறது போலீஸ் அதிபதிக்கு தெரிவிங்கள். அப்படி யார் சார் இங்கே இருக்கிறான்ற நடவடிக்கை. அப்படி இல்லாமல் நாங்கள் அந்த 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 இந்த இங்கே முஸ்லீம் பயங்கரவாதத்தை பாதுகாக்கிறதுக்கோ, முஸ்லீம் அப்படி தீவிரவாதிகள் இந்த அவர்களை பாதுகாக்கிறதுக்கோ நாங்கள் அதை எடுக்கவும் இல்லை, நாங்கள் அப்படி பேசவும் இல்லை. எங்களுக்கு அப்படி அவசியமும் இல்லை. இப்போ நான் மட்டுமல்ல, அதே சம்பந்தமாக ராஜீவ் சேனாரத்ன பேசினார். அந்த டைமில் அவர் அரசாங்கத்தோட பல எதிராக இருந்த ஒரு ஜெயதாச ராஜபக்சேக்கு இது யார் சொன்னதுண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று. இப்போ இது வந்து நடந்த விஷயமே. இப்போ இது நடந்த விஷயம், இது இது தெரிந்த விஷயம். இது தெரிந்த விஷயத்தை தான் அவர் மறுவலும் வந்து பாராளுமன்றத்தில் சொன்னது. இப்போ இதை அவருக்கு யார் சொல்லியிருப்பாருன்றும் உங்களுக்கு தெரியும். அது தேடி பார்க்கணும் கட்டாயம். எனக்கு தெரியும் யார் அவருக்கு சொன்னது. இப்போ உண்மையாக அது கிட்டத்தில் தான் எங்களுக்கு தெரியவாஞ்சி இவருக்கு யார் சொன்னதுண்டு. இப்போ அதை வச்சு கொண்டு தான் அவர் வந்து பாராளுமன்றத்தில் இது பெருசாக ஹீரோ ஆகினார். சொல்லி போட்டு அதோடு அந்த 2019 சம்பவம் நடந்ததோடு அவர் சொன்னது சரி என்ற மாதிரி ஒரு கருத்து அன்று வந்தது. அப்போ அவர் நேரத்தோடே சொன்னது. ஆனால் அவர் செஞ்ச யாரும் இந்த ஈஸ்டர் குண்டு சண்டப்போட சம்பந்தம் ஒன்று இல்லை. அவங்க போனவங்க யாரும் வரவும் இல்லை, ரைட். ஆனால் அவர் இதை அன்று வெளிப்போட்டது அவருடைய அன்று இருந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவருடைய வேறு நோக்கம் ஒன்று இருந்ததுன்னு எல்லாருக்கும் பிறகு வெளிவந்தது. என்னென்னா அவர் அதுக்கு பிறகு அரசாங்கத்திலிருந்து அவரை பிரதமர் அவர்கள் நீக்கினார்கள் அவருடைய அமைச்சர் பதவியிலே இருந்து. அவர் அதுக்கு பிறகு போய்த்து ராஜபக்ச கூட்டத்தோட போய் தாண்டு கொண்டு சேர்ந்து கொண்டார். அதுதான் சம்பவம். நான் இந்த கேள்வி உங்களிடத்திலே கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அண்மைய நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே தமிழ் பேசக்கூடியவர்கள், குறிப்பாக முஸ்லிம்களில் சிலர் உங்களுக்கு எதிரான கட்டுமையான விமர்சனங்கள், அதாவது நீங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பதன் காரணமாக கட்டுமையான விமர்சனங்கள் உங்கள் மீது முன்வைக்கப்பட்ட விடயங்களை நான் அவதானித்து வந்தேன். அந்த நபர்கள் இந்த விஜயதாச ராஜபக்ஷ சொன்ன கூற்றை சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து, இதோ பாருங்கள் சரத் வீரசேகர சொல்லக்கூடிய விடயத்தை முஜிபுர் ரஹ்மான் என்று செய்துதான் இருக்கின்றார் என்ற ஒரு பதிவையும் நேற்று முன்தினம் எல்லாம் நான் பார்த்தேன். இந்த விடயத்தை, அதாவது அண்மைய நாட்களாக உங்கள் மீது இந்த சமூக வலைத்தளங்கள் எதிர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அப்படி என்ன இல்லை. இப்போ இது வந்து இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் அரசாங்கத்தை எதிர்க்க போக்கல, அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிற ஆட்கள் எங்களே அட்டாக் பண்ணுறது. இப்போ அதுதானே அது அவங்க எங்களுக்கு அட்டாக் பண்ணிக்கொண்டே தானே இருந்தாங்க, ரைட்டா. இப்போ உண்மையாக இப்போ கோட்டாபய ராஜபக்சோட ஆட்சி காலத்தாக இருக்கையிலும் ஈஸ்டர் சண்டே குண்டு வெடிப்ப காலத்திலேயும் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய பலகளுக்கு சவால்களுக்கு நாங்கள் தான் பேத்து அதுக்கெல்லாம் பதில் கொடுத்தது. இப்போ இன்னும் அதுதான் செஞ்சு கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன இப்போ அல்லி அப்போ அப்பயே நாங்கள் பதில் கொடுத்தது. இப்போ ஏன் எனக்கு அட்டாக் பண்ணுறது, நான் முஸ்லீம் சுட்டி, நான் முஸ்லீம் இல்லாட்டி அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவசியம் ஒன்றும் இல்லை. இப்போ சஹரானுக்கு பின்னால் பல குழுக்கள் இருந்ததுண்டு நான் மட்டுமல்ல சொல்கிறது, சம்பிக்கிறனவுக்கையும் சொல்லியிருக்கிறாரு, ரைட்டா. எனக்கு விட மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு யாரும் சொல்கிறாங்க இல்லை அவர் சஹரானுடைய சேர்ந்திருக்கிறேன், ரைட்டா. அதை போல் எதிர்கட்சி தலைவரும் பாராளுமன்றத்தில் எத்தனையோ விடம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு யாரும் குற்றச்சாட்டு போடுறது இல்லை. இப்போ நான் சொன்னால் தான் நான் சாரானுக்கு ஆதரவாக பேசுறதுன்னு சொல்கிறது. ஏன் அது நான் முஸ்லீம் சுட்டி. இனி அதனால் இந்த இனவாதத்தை புரிந்து கொள்ள இயலாத முஸ்லீம் நபர்களும் இருக்கிறாங்க, ரைட்டா. இனி அவங்க பார்க்குறாங்க இந்த நேரத்தில் இந்த இனவாதிகள் எனக்கு அட்டாக் பண்ண போகல அவங்களும்
குளிர்காலம் அந்த இனவாதத்தோடு சேர்ந்து அடித்து அவங்களும் ஒரு சந்தோஷம் கொண்டு படுறாங்க. இனி அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க சந்தோஷப்படுறது அவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இது முஜிபுர் ரஹ்மானுக்கு அல்ல அடிக்கிறது, இது அடிக்கிறது முஜிபுர் ரஹ்மான் பேசுகிற சுட்டி. முஜிபுர் ரஹ்மான் வாயப்பொத்தி கொண்டு இருந்தாராண்டா இந்த கம்மம் பிள்ளையோட புஸ்தகத்தை பற்றி நான் பேசாமல் இருந்தா எனக்கு ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. இப்போ இவ்வளோ காலமாக நான் இருந்தேன், சரத் வீரசேகர் ஆட்சியில் இருந்தார், கம்மம் பிள்ளை ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு குற்றச்சாட்டு வரவில்லை. அவங்களுக்கு தேவை நாங்கள் பேசாமல் இருக்கோம். ரைட், இந்த இனவாதிகளுக்கு தேவை அவங்க பேசணும், நாங்கள் மௌனமாக இருக்கணும். அது இந்த சில முஸ்லீம் நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வளங்களில் இளங்குறவங்களுக்கு அவங்களுக்கு அது விளங்குது இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க அது எனக்கு விளங்குது. அதனால் நான் இது பேசுகிறது என்னுடைய சூழ்நிலையத்துக்கு அல்ல, என்னுடைய நான் இதோட பேசி எனக்கு நான் டேமேஜ் பண்ணி கொள்ளுது. இப்போ எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த ஈஸ்டர் சண்டே குண்டு வெடிப்பில் எனக்கு வந்த சில எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களை தாக்குதல் செய்கிற நேரத்தில் நாங்கள் என்னுடைய மகனுடைய பாடசாலையை கூட நான் மாற்றினேன். என் ஸ்கூல் போயிடலாம்னு சொன்னார். போனால் ஸ்கூலில் அவர் என்னண்டா சிங்கள மொழியிலே படித்தார் ஒரு சிங்கள பாடசாலையில். அங்கே போனால் பிள்ளைகள் அவருக்கு கேள்வி பண்ணுறது பரிசம் பண்ணுறதுன்னு போயிடலான்னு சொன்னார். அப்புறம் நான் ஸ்கூலை மாற்றினேன். அப்படி நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இது நான் மட்டுமல்ல, இந்த நாட்டிலேயே முஸ்லீம் சமூகம் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. இது இனி அதை சுட்டித்தான் நான் இதை ஏனென்றா இந்த சாரான் செஞ்ச இந்த விடயத்தால் முஸ்லீம்களுடைய வரலாறுக்கு ஒரு கருப்பு புலி ஒன்று விழுந்திருக்கு. கண்டிப்பாக முஸ்லீம்களுடைய வரலாறு ரைட், அப்படி ஒரு வரலாறு ஒன்று எங்களுக்கு இருக்கல இந்த நாட்டில். இனி அதை நாங்கள் சுத்தம் பண்ணிக்கொள்ள வேணும். சாரானுக்கு தாரிசரி உதவி செஞ்சு இருந்தால் அதை கட்டாயமாக கண்டுபிடிக்க வேணும். அது நான் சொன்னது அது என்ன பொறுப்பு மட்டுமல்ல, இப்போ மற்ற எல்லா ஊருடைய பொறுப்பு, இதில் உலமாக்கள பொறுப்பும் இருக்குது ரைட்டா. இது சமூக பொறுப்பு உண்டு. நான் இது சமூக பொறுப்புக்கு தான் நான் தலையை கொடுத்துருக்கிறேன். இல்லாட்டி எனக்கு என்ன தேவை? எனக்கு ஒரு தேவையும் இல்லை. நான் கொழும்புல அரசியல் செய்கிறவன். எனக்கு இந்த கிழக்கு மாகாணத்தில் இருந்த சாரானோ இந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களோ யாரும் எனக்கு தெரியாதும் கூட. எனக்கு அவங்களோட தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. நான் கொழும்புல சிங்கள மக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிங்கள மக்களோடு நான் அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். பல தமிழ் மக்கள்கள் இருக்கிறாரு, கிறிஸ்தவ மக்கள்கள் இருக்காரு, எல்லா இனங்களோட நாங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு மௌனமாக இருக்கேன். எனக்கு இதில் தேவை ஒன்றுமே இல்லை. நான் என்னத்துக்கு இதில் போய்த்து நான் பேசி நான் என்னத்துக்கு குத்தக்காரன்? இப்போ நான் பேச சொல்லி தானே குத்தக்காரன். நான் பேசாமல் இருந்தா ஒரு குத்தமும் இல்லை. ஏயா இப்போ நிறைய பேர் பேசாமல் இருக்கிறாங்க ரைட். அவங்கள பற்றி யாரும் பேசல ரைட். இப்போ பேசாமல் இருக்கிற ஆட்களை பற்றி தான் பேசணும். ஏன் எல்லாரும் பேசாமல் இருக்கிறாங்க? அப்போ இந்த கம்மம்பியில் சொல்கிறது உண்மையா? அப்போ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றியா? அப்போ ஏற்றுக்கொள்றேன்னா பரவாயில்லை ரைட். அதனால் இப்போ இவங்க இந்த 2-3 பேர் இந்த பண்ணுற கிரிட்டிசைஸை நான் அது அவ்வளோ கணக்கில் எடுக்கல. அது என்னடா அவங்களுக்கு விட நான் இந்த பேரினவாத சக்திகள் தாக்கு பட்டு கொண்டு இருக்கிறேன், முட்டி பட்டி கொண்டு இருக்கிறேன். அவங்களுக்கு நான் இது பதில் கொடுக்குறேன். அது சொல்லிட்டு இந்த சும்மா இந்த லப்பாய் சுப்பாய் செல்றதுக்கு எல்லாம் நான் உண்மையாக பதில் கொடுக்க தேவையும் இல்லை. அதுக்கு சமூகம் பதில் கொடுக்கணும். அது சமூகத்தில் இருக்கிற ஆட்கள் இருக்கா எனக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் இது சம்பந்தமாக எழுதுறாங்க. இப்போ நான் சொன்ன அதாவது சரத் வீரசேகர் உங்களை மீண்டும் சூத்திரதாரி என்று சொன்னதற்கு பின்னால் நிலைமை சமூக வலைத்தளங்களிலே மாறி வருவதை இப்போது பார்க்கிறோம். அதாவது முஜிபுர் ரஹ்மான் பேச வேண்டும், இவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இப்போ நான் அன்றகுமார் திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்த நேரத்திலே நான் சொன்னேன் இந்த நாட்டில் இனவாதம் இன்னும் ஒளியே இல்லை, இனவாதம் இருக்குது ரைட். அதுக்கு நாங்கள் மோகம் கொடுக்கணும் ரைட். இனவாதம் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி வாரது ரைட்டா. இப்போ அதனால் அதுக்கு நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகமாக நாங்கள் அதுக்கு மோகம் கொடுக்கறதுக்கு தயாராகிக்கணும். சரி எம்பி, அதாவது இனவாதம் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய 2019-20 காலப்பகுதிகளிலே சாரா ஜஸ்மின் விவகாரத்தை பாராளுமன்றத்திலே மிக தைரியமாக அடித்து பேசியது நீங்கள் தான். சாரா ஜஸ்மின் மரணிக்கவில்லை, அவர் இந்தியாவுக்கு தப்பி ஓடிவிட்டார் என்பதை தொடர்ந்தும் பாராளுமன்றத்திலே நீங்கள் பேசி வருகிறீர்கள். எதிர்க்கட்சி தலைவர் பேசி வருகிறார். ஐக்கிய மக்கள் சக்தி அதிலே மிக உறுதியாக இருந்தது. எதிர்வரக்கூடிய 21ஆம் தேதி இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று 7 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய நிலையிலே தான் உதயகம்மன் பிள்ளை இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். ஐக்கிய மக்கள் சக்தி மீது சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே போன்று கிறிஸ்தவ மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கும். எப்படியாவது இவர்கள் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதற்கான குரலை கொடுப்பார்கள் என்று. ஆனால் உங்கள் தலைவரே அன்றைய அந்த நிகழ்வுக்கு போய் அமர்ந்திருக்கிறார். இதை
நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எனக்கு தெரியும் நிச்சயமாக நீங்கள் அதற்கு எதிரானவர் என்று, ஆனால் மக்கள் மிகப்பெரிய பேசு பொருளாக அதனை மாற்றி இருக்கிறார்கள். நேற்று நாளிலும் கூட நான் பார்த்தேன், பிமல் ரத்நாயக் அதனை வைத்து கேலி செய்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் அல்லவா? இல்லை, அது நீங்கள் சொன்னது சரி. அது உண்மையாக அந்த விஷயத்துக்கு அவர் பேட்டியிருக்க கூடாது. நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக அவர்கள் நாளைக்கு பாராளுமன்றம் இருக்கக்கூடிய விவாதத்திலையும் அதை பற்றி அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லுவார்கள். கட்சியை பொறுத்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த இசகுண்டு வெடிப்பு சம்பந்தமாக சூத்திரதாரிகள் பின்னாலே இருக்கிறார்கள், சாரானே வழிநடத்த ஒரு கூட்டம் இருக்கிறது என்று அந்த கருத்தில் இருந்து நாங்கள் கருத்து ஒரு முரண்பாடு ஒன்றும் இல்லை. அந்த கருத்தில் நாங்கள் இன்னும் இருக்கிறோம். அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த கருத்தில் இருக்கிறோம். இனி நாங்கள் அந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதாவது முன் வரிசையிலே முன்னாள் ஜனாதிபதிகள் அமர்ந்திருந்தார்கள். அதே போன்று 2012 அதாவது தர்கா நகரத்திலே இருந்து இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய இனவாத செயற்பாடுகளிலே தலைமை தாங்கியவர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தார்கள். இந்த உதய கம்மன் பிளவின் புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்களா? அந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் அது பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, இப்படி தான் அவரோட புஸ்தகத்தை நான் வந்து கொண்டு இருந்த புஸ்தகத்திலே முன்னிலிருந்து கடைசி வரை காட்டி வாசிக்க இல்லை. ஆனால் அதில் முக்கியமான பல விஷயங்களை நான் வாசித்ததில் எனக்கு விளங்கக்கூடிய அதில் சாராம்சம்தான் அவர் சொன்னது, அவரோட வாயாலே சொன்னது. இதில் யாரும் பின்னாலே இருக்கவில்லை, இது முஸ்லீம் தீவிரவாதிகளால் செய்யப்பட்டதுண்டு, அவர்களுடைய நம்பிக்கைப்படி அவர்கள் இதை செய்தார்கள், யாரும் இதுக்கு உதவி செய்கிறதுக்கோ இல்லை, இது வந்து இவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறவர்கள் பற்றி சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் தான் உதவி செஞ்சது. இனி அந்த கருத்து தான் அதில் இருக்கிறது. இனி அதிலே அவர் புதுசாக கண்டுபிடிச்ச ஒன்றுமே அந்த புஸ்தகத்திலே இல்லை. அதுதான் இப்போ நான் சொன்னது. இப்போ அவருடைய புஸ்தகத்தை பார்த்தா இது மாதிரி பல புஸ்தகங்கள் வந்திருக்கிறது. அப்படியாக இருந்தால் அரசாங்கம் தினமும் இப்போது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான வழக்கை விசாரித்து வருகிறார். தினமும் அந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதாக நான் அறிந்திருக்கின்றேன். இந்த வழக்கு விசாரணைகளின் ஒரு அம்சமாகத்தான் அண்மையிலே சுரேஷ் சலேம் கைது செய்யப்படுகிறார். அப்படியாக இருந்தால் பிரதான சூத்திரதாரி வெளிப்பட்டு விடுவார் என்ற அச்சத்திலா இவர்கள் தடுமாறுகிறார். இல்லை, அதுதான் இப்போ இன்னைக்கு நாங்கள் அவ்வளோ மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. எங்களுக்கு நல்லா விளங்குது இந்த லாஜிக் வந்து என்ன லாஜிக்காண்டா, இப்போ நாங்கள் சொல்கிறோம் சஹரானுடைய பின்னாலே யார் சார் இருந்தால் அவர்களே கண்டுபிடிச்சி அவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுங்க. இப்போ அதை தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் அந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் நாங்கள் அதை சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அதுதானே அப்படி நாங்கள் பயப்படாமேன்னு சொல்கிறது. நாங்கள் அதுக்கு சம்பந்தம் ஒன்று இல்லை சுட்டி தானே. அதோடு எங்களுக்கு பல தகவல் வந்திருக்கிறது, இவர்களுக்கு உதவி செஞ்ச ஒரு குழு ஒன்றும் இருக்கிறார்கள் என்று. அப்போ அந்த குழு யாரென்று கண்டுபிடிக்கிறது முக்கியம். என்னென்னா, அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறது இந்த நாட்டில் பாதுகாப்புக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்போ அதுதான் நான் இதில் முக்கியமாக எடுக்கிறது. என்னென்னா, அந்த கூட்டம் சுதந்திரமாக இருக்கிறது அவ்வளோ இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, இன்னொத்துமைக்கும் நல்லமா இல்லை. என்னென்னா, அவர்கள் கட்டாயமாக சட்டத்துக்கு முன்னால் அவங்கள கொண்டு வர வேணும். அப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் சொல்கிறார்கள் சூத்திரதாரி ஒன்றும் இல்லை, சாரான் தான் இது செஞ்சது, இதோடு இது முடிஞ்சது தானே சொல்கிறார்கள். அப்போ இவர்கள் ஏன் இது பின்னால் யார் சார் இருந்தால் தேடவானவன் ஏன் சொல்கிறது? இப்போ நாங்கள் சொல்கிறோம் தேடுங்கண்ணே, இப்போ அவர் சொல்கிறார் தேடவானவன். இப்போ அதுதான் இன்னைக்கு இது கருத்து முரண்பாடு. நாங்கள் சொல்கிறோம் இப்போ பின்னாலே தாரிசார் இருந்தால் தேடுங்க, அது நாங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, வேறு தாரிசார் இருந்தாலும் பரவாயில்லை, தேடுங்க. இப்போ அவர் சொல்கிறாரு தேடவானவன். இப்போ அவரோட சேர்ந்த ஒரு கூட்டம் அந்த நான் பார்த்தேன் யூடியூப்ல எல்லாம் சிங்கள யூடியூப் செய்கிறவர்கள் அவங்கள வச்சு எனக்கு அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் தேட சொல்லி தான் எங்களே அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ இது என்ன, இது புதுரமான விளையாட்டு உண்டு. இப்போ நாங்கள் சொல்கிறோம் சாராண்டு பின்னால் தாரிசார் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி முன்னுக்கு கூட வாங்க. அது சொல்கிறதுக்கு குத்தமா? அது சொல்கிறது குத்தம் ஒன்றும் இல்லை, ரைட்? என்னென்னா, ஜனாதிபதி கமிஷனில் எத்தனை பேர்கிட்ட வாக்கு மூலமாக கருத்துக்கள் வெளியே வந்திருக்கிறது, அந்த இவர்களுக்கு உதவி செய்த ஒரு கூட்டம் ஒன்று குழு ஒன்று இருந்திருக்கிறது, ரைட்? அப்போ சிஐடி விசாரணையிலையும் அது வெளியே வந்திருக்கிறது, ரைட்? ஷானியா அபேசேகர போற அவர்கள், ரவீச நிவிரத்ன போற அவர்களுடைய வாக்குகளை நாங்கள் பார்த்தால் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், ரைட்? இவர்களுடைய பின்னாலே ஒரு கூட்டம் ஒன்று உதவி செஞ்சிருக்கிறார்கள் என்று, ரைட்? ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் அப்படி யாரும் இல்லை, அப்படி தேடி தேவையில்லை. இப்போ அதுதான் இவர்களுடைய வாதம். இப்போ என்னோட கோவம் நான் தேட சொல்கிறது சுற்றி.
உதயகம்மன்பில சரத் வீரசேகர உட்பட இந்த அந்த அதாவது அன்றைய நாளிலே முன்வரிசையிலே இருந்தவர்களுடைய கூற்றை தான் நீங்கள் சொல்கிறீர்கள். இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். உதயகம்மன்பில சரத் வீரசேகர உட்பட முன்வரிசையிலே அமர்ந்திருந்தவர்களுடைய கூற்றை தான் நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சித்த ஒருவராக நீங்கள் இருந்தாலும் கூட சுரேஷ் சலேயின் கைதை நீங்கள் நியாயப்படுத்தினீர்கள். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டிய ஒருவர் தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சொல்றது இப்படித்தான். நான் சொல்லல சுரேஷ் சலே தான் ஈழ சூத்திரதாரி, கோட்டாபய ராஜபக்ச தான் சூத்திரதாரி. நான் எங்கேயும் சொல்லலே. நான் உதயகம்மன் பிள்ளை தான் ஈழ சூத்திரதாரி என்று சொன்னேன்னா, சரத் வீரசேகர நான் சொல்லல. நான் சொன்னது இது இந்த ஜாரானுடைய குழுவோட பல தொடர்புகள் வைத்து கொண்ட இருந்தது என்று பல நபர்களுடைய பேர்கள் வெளிவந்து இருக்குது. அதை தேடுங்க, அதை விசாரணை செய்யுங்க. ரைட். இப்போ சுரேஷ் சலே சம்பந்தமாகவும் பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்கிறது. ரைட்டா? இனி அதை சுட்டித்தான் அவரை பற்றி விசாரணை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த விசாரணத்தில் வெளிவரும் அவர் உண்மையாக குற்றம் செஞ்சிருக்கிறார்களா இல்லையாண்டு. இனி அதுதான் என்னுடைய கருத்து. நான் சொல்லல இவர் தான் ஈழுடைய சூத்திரதாரி என்று சொல்றதுக்கு. நான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒன்றால். சரி, இந்த அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய இந்த விசாரணை உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இல்லை, இப்போ நான் சொல்ல வாரது, இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் இந்த வாக்குறுதியை வழங்கிட்டார். ரைட்டா? கார்டினல் அவர்களுக்கு இந்த வாக்குறுதியை வழங்கினார்கள். இப்போ இந்த வாக்குறுதி வழங்கி 1.5 வருடம் தான் இந்த ஆட்சி, 1.5 வருடம் பிறகு தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதே போல் இந்த அரசாங்கத்திலே பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய அருண ஜெயசேகர் அவர்களும் இந்த குண்டுவெடிப்பு நேரத்தில் ஈஸ்டர்னில் கொமாண்டராக இருந்தவர். இனி நான் அன்றைக்கும் நான் அரசாங்கத்துக்கும் சொன்னேன், இந்த விசாரணையை முடிய காட்டியும் அவரை ஓரமாக்குங்க. என்னடா அவர் இந்த குண்டு வெடிப்பு நடக்கிற நேரத்தில் ஒரு பிரதேசத்தில் பொறுப்புதாரியாக இருந்தவர். ரைட்டா? விசேஷமாக சாரா உடைய சம்பந்த விஷயத்திலே. ரைட். இனி அவர் பொறுப்புதாரியாக இருந்த கிழக்கு மாகாணத்திலே தான் சாரா காணாம போனது. ரைட். அங்கிருந்து தான் அவர் காணாம போனது. இனி அதனால் அவர் தான் இங்கே பொறுப்புதாரி. இனி அவருக்கு தெரியாமல் அவருடைய அந்த பிரதேசத்தில் ஒன்றும் நடக்க முடியாது. அருண ஜெயசேகரைக்கு தெரியாமல். அதனால தான் நான் சொன்னது, அருண ஜெயசேகரை நீங்கள் ஓரமாக்கி இந்த விசாரணை நடக்க முடிய காட்டி அவரை ஒரு பக்கத்தில் வைங்க. அதுக்கப்புறம் அவருக்கு மறுபடியும் பதவியை கொடுங்க. ஏன்னா அவர் இருக்கிற பதவி இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பதவி உண்டு. அவர் இருக்கிற பெரிய பாதுகாப்பு அமைச்சர். அப்போ இந்த பெரிய பாதுகாப்பு அமைச்சர் என்று சொன்னால், இப்போ இந்த குண்டு வெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களுடைய பேர்கள் வந்திருக்கிறது. இப்போ அன்று அருண ஜெயசேகரை பாராளுமன்றத்தில் சொன்னார்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இதுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று பாராளுமன்றத்தில் சொன்னார் அவர். என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் அவர். இனி அதனால தான் நாங்கள் சொன்னது, இவரை நீங்கள் ஓரமாக்குங்க. ஆனால் அரசாங்கம் இன்னும் அவரை ஓரமாக்குறாங்க இல்லை. இனி அதனால் அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த விஷயத்திலேயும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தை பற்றி நான் திருப்தி இல்லை. ரைட்டா? இனி விசாரணை நடக்குது. ரைட்டா? விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. இனி நாங்கள் எதிர்காலத்தில் பார்ப்போம் அந்த விசாரணைகள் சரியா முறையில் நடந்திருக்கிறதா இல்லையான்னு எங்களுக்கு எதிர்காலத்தில் பார்க்கலும். இனி விசாரணை இப்போ நடக்குது, அது நல்ல விஷயம்தான். விசாரணை நடக்கிறது நல்ல விஷயம், அதை நாங்கள் சந்தோஷப்படுறோம். அது விசாரணை தேவை. என்னென்னா இந்த 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 தாக்குதலால் ஒரு சமூகம் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் இந்த நாட்டில் தலை குனிஞ்சு வாழக்கூடிய நிலைமை இதால் உருவாகிச்சு. பல நபர்களுடைய சொத்துக்கள் இல்லாமல் போனது, உயிர்கள் இல்லாமல் போனது. எங்களை பற்றி மற்ற அடுத்த சமூகங்கள் வேறு பார்வையிலே பார்க்குறதுக்கு முன்னுக்கு வந்தார்கள். அப்படி ஒரு காலத்தை கடந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இனி அதனால் இது ஒத்தொத்தரோட அரசியல் தேவைக்கு கீழ்மட்டத்துக்கு போடுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதில் நான் சொல்கிறேன், முஸ்லீம் சமூகமும் இதை பற்றி இதுக்கு விட அந்த உற்சாகத்தோட இருக்க வேணும். ஏன்னா தேட வேணும். இது முஜிபுர் ரஹ்மானுக்கு நடந்த ஒரு விஷயம் ஒன்று அல்ல. இது முஸ்லீம்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் கொடுத்த ஒரு பிரச்சனை உண்டு. இனி அதனால் இதில் உண்மையை கண்டுபிடிக்கிறது எங்களுடைய எல்லாருடைய தேவையாக அது இருக்க வேணும். என்னுடைய தேவை மட்டுமல்ல, எல்லாருக்கும் அந்த தேவை இருக்க வேணும். இப்போ இந்த சாராம் செஞ்ச இந்த அநியாயத்தால்
நாங்கள் எல்லாரும் தலையை குனிஞ்சு போகக்கூடிய நிலைமை இந்த நாட்டில் உருவாவினது. இனி அதை கண்டுபிடிக்க வேணும். அதனால் அரசாங்கம் அந்த அருண ஜெயசேகர சம்பந்தமாக இருக்க நிலைப்பாடுக்கு நான் திருப்தி இல்லை. ஏனென்றா நாங்கள் அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத ஒரு பேரணியை கொண்டு வந்தோம். அதையும் கொண்டு வரத்துக்கு அரசாங்கம் உதவில்லை. ரைட். அப்போ ஜனாதிபதி இந்த ஒரு தடக்க கூறினார், இந்த 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 என்னது அவர் சொன்னது ராஜ்ய விசிங் ரஜய பரீட்சாவில் அக்கரன்னு சிங்களத்தால் சொன்னார். அதில் அர்த்தம் ராஜ்யத்தை ராஜ்யமாலே விமர்சனம் செய்யக்கூடிய நிலைமை வந்திருக்கிறன்னு ஜனாதிபதி சொன்னார். ஏனென்றா இப்போ இதில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இதுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த குண்டு வெடிப்பு கடக்கிற நேரத்தில் தான் அருண ஜெயசேகர கிழக்கு மாகாணத்தில் பொறுப்புதாரியாக இருந்தவர். அப்போ அவர் குண்டு வெடிப்பு போகல பொறுப்புதாரியாக இருந்து அரசாங்கம் விமர்சனம் செய்ய போகல அதுலேயும் பொறுப்புதாரியாக இருக்கிறது நியாயம் இல்லை. அது நியாயம் இல்லை. அதுதான் நான் சொன்னது. நான் சொல்லல அருண் ஜெயசேகருக்கு சம்பந்தம் உண்டு அப்படி ஒன்றும் சொல்லலை. நான் சொல்கிறேன் அவர் அந்த பொறுப்பில் இருக்கிறது நியாயம் இல்லை. நியாயமான விமர்சனம் ஒன்று செய்ய இல்லாமல் போகும். ஏன்னா அவருடைய கீழே இருக்கக்கூடிய நபர்களை தான் விமர்சனம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கீழே இருக்கக்கூடிய நபர்களை இனி அதனால் அவர் அதில் மேலே அதிகாரியாக இருக்கிறது அந்த விமர்சனம் செய்த நபர்களுக்கு தடையாக இருக்கக்கூடும். நிச்சயமாக அது அது நான் நினைக்கிற கருத்து. அதனால தான் நாங்கள் எல்லாரும் சொன்னது அவரை இந்த விமர்சனம் முடிய காட்டி அவருக்கு வேறொரு பதவி கொடுங்க. புத்த சாசன மினிஸ்டர் சாரி என்ன சாரி கொடுங்க. ஆனால் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறது இந்த விமர்சனம் சரியான முறையிலே நடக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. சரி, அதாவது நீங்கள் அன்றைய அந்த சரத் வீரசேகரவின் கூற்றை பற்றி ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் போது நீங்கள் சொன்ன ஒரு விடயம்தான், அரசாங்கம் மீண்டும் இந்த மக்களால் எறியப்பட்டவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டவர்களை ஃபோம் பண்ணுவதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கின்றது, அரசாங்கம் இடம் அளித்திருக்கின்றது. அப்படியாக இருந்தால் அரசாங்கத்திற்கு ஒரு தேவை இருக்கின்றதா? இவர்கள் இதனை இப்படி அடிக்கடி ஊடக சந்திப்புகளை நடாத்தி அடிக்கடி நிகழ்வுகளை நடாத்தி அடிக்கடி புத்தகங்களை போட்டு இப்படியான பிரச்சனைகளை இவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பா? இல்லை, எனக்கு தெரியும் அரசாங்கம் உண்மையாக அந்த அவர்களுடைய அரசியல் ரீதியாக அவர்கள் என்ன அவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அவர்கள் இப்போது நாங்கள் பார்த்தோம்னா இவர்கள் இந்த கொஞ்ச நாளாக அந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த வைரி பிரகாஷ இனங்கள் மத்தியில் சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய கருத்துக்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இனி அந்த கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கறது அவ்வளோ நல்லம் இல்லை. இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் போய்த்து பார்த்தாலும் மீண்டும் நிறைய அப்படி கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அன்று அனுகுமார திசாநாயக்க சொன்னது அப்படித்தான், நாங்கள் இனி இனவாதத்தை தலை தூக்க விட மாட்டோம் என்று தான் சொன்னார். இனி அதனால தான் நான் சொல்றது, இனி அரசாங்கம் இதோட பற்றி சீக்கிரமாக பல நடவடிக்கை எடுக்கலாட்டி இது அப்படியே தலைக்கு மேலால் போகும். நீங்கள் என்னென்னா நீங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், இலங்கையிலே அரசியல் ஒரு மெலிகரவுண்ட் ஒன்று போல இந்த நேரம் ஒரே இடத்துல சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. அது முன்னுக்கு போகிறது இல்லை. அப்படி தான் இலங்கையுடைய அரசியல் வரலாறை நாங்கள் படித்தால் விளங்குது. ரைட். இனவாதத்துக்கு எதிராக ஆட்சி வாரது, கொஞ்ச நாள் போக்குள்ள மறுபடியும் இனவாதம் உருவாகுறது, அதுக்கு போகிற அந்த ஆட்சி இனவாதத்துக்கு பயப்படுறது, அதுக்கு போகிற அவர்கள் இனவாதத்துக்கு இடம் கொடுக்கறது, அதுக்கு போகிற அதை வச்சு அவர்கள் அரசியல் லாபத்தை எடுக்கிறதுக்கு பார்க்குறது. அப்படி நாங்கள் வரலாறு ரீதியாக எல்லா ஆட்சியின் கீழே நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்களோட ஆட்சியின் கீழே நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்களோட ஆட்சி கீழ் நல்ல ஆட்சி கீழே இனவாதம் உருவாகிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க பிரதமரோட எவ்வளோ ஆகிய பண்ணினோம், எவ்வளோ மீட்டிங் செஞ்சோம், ஏன் இவர்களை கைது செய்கிறது இல்லை, ஏன் இவர்களை எதிராக நடவடிக்கை எடுக்கிறது இல்லை என்று நான் உட்பட்ட எங்களோட இருந்த அடுத்த முஸ்லீம் உறுப்பினர்கள் எல்லாரும் பல வாத விவாதங்கள் செஞ்சுருக்குது. நாங்கள் சில நபர்களுடைய சிடி அந்த காலத்தில் அவர்கள் பேசின சிடிகளை போட்டு கூட நாங்கள் கொண்டு போய்த்து கொடுத்துருக்கிறோம். பாருங்கள், இவர்கள் பேசுகிற விஷயங்கள் இந்த குர்ஆனை பற்றி, இந்த எங்களுடைய நபிகளை பற்றி பேசுகிற வைரிய இந்த குரோத பேச்சுகளை பற்றி அப்படி நாங்கள் பல அதுகளுக்கு ஃபைட் பண்ணியிருக்கிறோம். இனி அதைத்தான் நான் சொல்கிறது.
இப்போ இது எல்லா அரசாங்கமும் வாரது இனவாதத்துக்கு இடம் கொடுக்குற இல்லைன்னு தான் வாரது. வந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை இருக்குது. அதுக்கு பிறகு அவர்கள் சரியான முறையில் இதை முகம் கொடுக்க இல்லாட்டி, இதை கண்ட்ரோல் பண்ண இல்லாட்டி தலைக்கு மேலால் இது பெய்த்துடும், நிலைமை மோசமடையும். நிலைமை மோசமடையும். அதுக்கு பிறகு நீ கண்ட்ரோல் பண்ணல. இப்போ எனக்கு சும்மா என்னுடைய அனுபவத்தோடு எனக்கு விளங்குது, அவ்வளோ நல்லம் இல்லை எதிர்காலம் உடைய நிலைமை, அவ்வளோ நல்லம் இல்லை. எல்லாம் சும்மா இந்த மக்கள், சிங்கள மக்கள் விரட்டின இந்த இனவாத அரசியல்வாதிகள் மீண்டும் தலை தூக்குறதுக்கு இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இனி அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். நான் அது அரசாங்கம் அல்ல, நான் ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக எனக்கு இனி விளக்கம் சொல்லேன். இன்றைய நாளுக்கான இறுதி வினா இது. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம் போச்சு. இப்போ சஹரானுடைய விஷயத்தில் நான் இப்போ சொல்ல வேணும், 2018 திகன இன்சிடெண்ட்டுக்கு போகிறோம். உண்மையாக நாங்கள் சஹரான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, யார் சார் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ ஒன்றை அனுப்பினார்கள். திகனைக்கு பிறகு நடந்த எங்கே சரி ஒரு அவருடைய பயான் அதிலே மிச்சம் கடுமையாக அவர் பேசுகிறார். ரைட். அப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, நான் அப்போ ரவுஃப் ஹக்கீம் உடைய வீட்டிலே தான் அந்த மீட்டிங் நடந்தது. அப்போ நான் ரவுஃப் ஹக்கீமுக்கும் அதை நான் போட்டு காட்டினேன், இது அவ்வளோ நல்லம் இல்லை, எங்கே வைத்து முடியுமாண்டு. அதுக்கு பிறகு நான் அந்த அவருடைய அந்த பயானை அந்த வீடியோவை சிடி ஒன்றுக்கு போட்டு நானும் அஷுமாரசிங்கையும் அன்று இருந்த போலீஸ் மா அதிபருடைய டிஐஜியாக இருந்தார், அவருடைய செக்ரட்டரி, நான் நினைக்கிறேன் பிரியாந்த ஜெயகோடி சரி யார் சரி ஒருத்தர் இருந்தார், அவருடைய ஐஜிபியுடைய செக்ரட்டரியா. அப்போ நாங்கள் போய்த்து இந்த சிடியை கொடுத்து கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டோம். ரைட். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் சொல்லலை. நான் இதை எங்கே சொல்கிற ப்ரோக்ராம் இதுக்கு முந்தி நான் சொன்னேனோ. அப்போ நானும் அஷுமாரசிங்கன்னு தான் போனோம். போய்த்து அப்போ நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், இந்த வீடியோ போட்டு இந்த சிடியை கொடுத்து கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டோம், இது அவ்வளோ நல்லம் இல்லை இவரோட பேச்சு. ரைட். சரி, சுருக்கா இவரை கைது செய்ய பாருங்கள், என்னடா இவருடைய பேச்சால் இவர் இங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தான் இவருடைய பேச்சு என்று நான் இப்போ இது கம்ப்ளைண்ட் போட்டது. இப்போ எங்களுக்கு நாங்கள் அரசியல்வாதிகள் என்று எங்களுக்கு தெரியும், இந்த முஸ்லீம் சமூகத்துடைய அரசியல் இந்த நாட்டிலே எந்த அளவுக்கு செய்ய இயலும். ரைட். முஸ்லீம்களுடைய இப்போ நிலைமை, முஸ்லீம்கள் எப்படி நிம்மதியாக இருக்கலும். அப்போ நாங்கள் எந்த காரணத்தையும் கொண்டு இந்த சாரான் போல பிரச்சனை பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு உதவி செய்து கொண்டு, நான் நினைக்கிறேன் ஒரு முஸ்லீம் அரசியல்வாதியும் அப்படி செய்ய மாட்டார்கள். என்னடா எல்லாருக்கும் விளங்குது, இது போனால் அடித்தான் படணும் அண்டு, அப்படி அடிப்படுற வேலைகள் யாரும் செய்ய போகிறது இல்லை. அப்போ அதனால் இது சிங்கள இந்த சரத் வீரசேகர கம்மம்பில்லா போல நபர்கள் அவர்கள் இதை வைத்து கொண்டு எங்களுக்கு பர்சனலாக அட்டாக் மட்டுமல்ல, அவர்களுடைய அரசியல் செய்கிறதுக்கு யார் சரி ஒரு எதிரியை அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது, ஒரு பொது எதிரியை. இனி அதை அவர்கள் பார்க்குறார்கள், இப்போக்கு பார்க்குறார்கள், என்னைய ஒரு பொது எதிரியாக காட்டையிலும் ஆண்டு. இனி இப்போ அதுதான் அவருடைய முயற்சியாக இருக்கிறது. இனி பார்ப்போம், காலம் மூலமாக அதுக்கு முடிவு கிடைக்கும். இன்றைய நாளுக்கான இறுதி வினா இது ஒரு பூகோள அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அதாவது இந்தியாவிலே தேர்தல் காலம் வந்துவிட்டால் இலங்கையிலே ஏதாவது ஒரு சம்பவம் எங்கேயாவது ஒரு மூலையிலே நடைபெறும் என்று பலரும் பேசுவதை நான் கேட்டிருக்கின்றேன். துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவிலே இந்த மாதம் தேர்தலும் இருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று 7 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருப்பதால் ஏதாவது யாருடையாவது தூண்டுதலின் பேரிலே இந்த உதயகம்மன் பிள்ளை, சரத் வீரசேகர போன்றவர்கள் துள்ளி விளையாடுகிறார்களா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நான் இப்போ என்னென்னா நீங்கள் சொன்னது போல் இப்போ இந்த நாட்டில் இப்போது இஸ்ராயலுடைய ஆதிக்கம் இந்த நாட்டில் வர கூடி இருக்கிறது. நீங்கள் தெரியுமோ இப்போ வெலிகாமையில் சபாட் ஹவுஸையும் கூட அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறார்கள். நான் நேற்று கண்டேன், அது சம்பந்தமாக ஒரு எக்ஸ் நியூஸ்டே ஒருவர் போட்டிருக்கிறார்கள். இஸ்ராயலுடைய ஆதிக்கம் கூடியிருக்கிறது. இனி அதனால் அவர்கள் சில நபர்களை இங்கே முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக, அதே போல் இந்த நாட்டில் இனங்கள் மத்தியிலே பிரச்சனை உருவாக்குறதுக்கு பயன்படுத்திடும். அப்படி வரலாறுலையும் நடந்திருக்குது. இப்பயும் அந்த மாதிரி ஏஜெண்ட்டாக
வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் ஃபேஸ்புக்கு போனால் அன்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் ஒன்று போடுறதுக்கு ஒருத்தர் இருக்கல. அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்போ இன்றைக்கு அப்படி அப்படி போட்டால் அப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு சிங்கள சமூகத்தில் யாரும் முன் வரவே இல்லை. இப்போ இன்று சிங்கள சமூகம் அல்ல, முஸ்லீம் சமூகத்திலையும் இருக்கிறாங்க. இஸ்ரேலை ஆதரித்து ஈரானுக்கு அடிக்கிறது சரி என்று சொல்றதுக்கு சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம் சமூகத்திலே இருக்கிறாங்க. இனி மறுபடியும் என்னத்துக்கு நாங்கள் அடுத்த சமூகத்தை பற்றி பேசுறது? இனி சரத் வீரசேகர கம்மம் பிள்ளை போல ஆட்கள் முஸ்லீம் சமூகத்திலேயும் இருக்கிறாங்க. ரைட்டா? இனி இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவம் சரி, ஈரானுக்கு அடிக்கத்தான் வேணும். நீங்க கண்டிப்பா அப்படி பயம் கூட சொல்றாங்களே. இப்ப நீங்க எனக்கு மௌலவி உங்களுக்கு எனக்கு விட உங்களுக்கு தெரியுமா? இருக்கும் நான் கிட்டத்தில் எங்க சார் ஒரு சம்பவமும் தெய்வலையில பள்ளியில ஒரு சம்பவம் நடந்தது. இனி அதை அப்ப நீங்க நினைங்க, இனி அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல். இப்போ முஸ்லீம் சமூகத்துள்ளுக்கும் அவங்களுக்கு ஆட்கள் பிடிச்சிக்கொள்ள இயலுமாண்டா எங்களோட சமூகத்துள்ளுக்கே பிரச்சனையை உருவாக்குறதுக்கு. இனி இந்த எங்களோட சிங்கள சமூகத்தில் ஆட்களை பிடிச்சி கொள்வது பெரிய ஒரு விஷயம் ஒன்று. அது இப்போ எங்களுக்கு ஃபேஸ்புக்கை பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ இஸ்ரேலுக்கு ஆதரவாக கமெண்ட் அடிக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேஜஸ் செஞ்சுருக்கிறாங்க. ரைட், இப்போ அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. அப்படி இப்போ வெளியில் வந்து வேலை செய்கிறாங்க. இனி அந்த லெவலுக்கு இஸ்ரேல் ஆதிக்கம் வந்து இருக்கிறது. இனி அதனால் அப்படி வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நான் இறுதி வினா என்று தான் உங்களிடத்தில் அந்த வினாவை தொடுத்திருந்து நான் மன்னிக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு பொறுப்பான முஸ்லீம் பிரதிநிதி என்ற வகையில் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கின்றேன். நீங்கள் விரும்பினால் பதில் சொல்லலாம், இல்லாவிட்டால் அதனை விட்டு விடலாம். இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய, நீங்கள் சொன்னதை போன்று தங்களுடைய எல்லையை தெரிந்து வைத்துக் கொண்டு தான் வாழ வேண்டும். பெரும்பான்மை சமூகத்திற்கு மத்தியிலே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு காலத்திலே இந்த எல்லை மீறி சென்றதால் தான் ஜஹரான் போன்றவர்கள் உருவானார்கள். ஆனால் இப்போது நடைபெறக்கூடிய இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை மையப்படுத்தி மீண்டும் சமூக வலைத்தளங்களிலே அதாவது காரசாரமான கருத்துக்கள் இருதரப்பினராலும் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையிலே அன்றொரு நாள் நான் பொதுபல சேனாவுடைய மிக முக்கியமான ஒருவருடைய ஃபேஸ்புக்கிலே இது பற்றி அவர் எழுதியிருந்ததை அவதானித்தேன். என்னுடைய உள்ளத்திலே வந்தது, இந்த நிலை இப்படியே நீடிக்குமாக இருந்தால் மீண்டும் ஒரு தீவிரவாதம் அல்லது நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு குழுவை யாராவது உருவாக்கி இதன் மூலமாக ஒரு குளிர்காய நினைப்பார்களோ என்ற அச்சம் வந்தது. எனவே முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த கட்டத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர்கள் மறந்துவிட்டார்கள் ஈஸ்டர் தாக்குதலை, அவர்கள் மறந்துவிட்டார்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், பாதையிலே இறங்கி செல்ல முடியாத நிலையிலே இருந்தோம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு இப்போது இது சவுதியிலே இருப்பது போன்று நினைத்து கொண்டு கருத்துக்களை பகிர்கிறார்கள். ஒரு பொறுப்பான முஸ்லீம் பிரதிநிதியாக அந்த அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? இல்லை, இப்படி தான் இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த ஃபேஸ்புக்கில் கருத்து இப்போ இந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறது, எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு பதில் கொடுக்கிறது, அது நான் அந்த காணவில்லை, அப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த கருத்துக்கள் எங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்தால், பொய்யான கருத்துக்கள் வந்தால் அதுக்கு நாங்கள் நிச்சயமாக பதில் கொடுக்கத்தான் வேணும். அந்த பதில் கொடுக்கல முறைகளும் இருக்கிறது. இனி அந்த முறைகளில் நாங்கள் பதில் கொடுக்க வேணும். அப்படி இல்லாமல் இப்போ எங்களுக்கு விளங்குது, இப்போ இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டோட பார்த்தாலும் இந்த சும்மா அந்த தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி தாக்குதல் பண்ணுறது அதெல்லாம் நானும் கண்டு. இப்போ எங்களுக்கு கூட அப்படி தாக்குதல் வாருது. பெரும்பான்மை சமூகத்துக்கு சேர்ந்தவர்களும் எங்களுடைய சமூகத்துக்கு சேர்ந்தவர்களும் நிறைய பேர் நாங்கள் இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செஞ்ச செய்திக்கு வார தாக்குதல் வந்து அது அரசியல் ரீதியாக கருத்து தெரிவிக்கிறதல்ல, சும்மா அந்த தேவையில்லாத தாக்குதல் தான் வாரது. இப்போ நான் சொல்கிறது அந்த தேவையில்லாத விவாதத்தோளுக்கு போகாமல் கருத்து தெரிவித்து நாங்கள் சொல்கிற விஷயம் சரி என்று அப்படி அந்த அப்படி ஒரு டயலாக் கொண்டு போகிறது பரவாயில்லை. டயலாக் கொண்டு போகத்தான் ஓணும். ஏனென்னா இப்போ நாங்கள் இந்த நாட்டில் பெரும்பான்மை நாங்கள் 2 சமூகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வடகிழக்கில் மக்கள் தமிழ் மக்களோட வாழ்கிறாங்க, வடகிழக்கில் வெளியில் நாங்கள் சிங்கள மக்களோட வாழ்கிறோம். ரைட்டா?
நாங்கள் விருப்பம் இல்லையோ இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். அப்போ அந்த யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சமூகத்திலையும் பல கருத்துக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். ரைட், இனவாதிகளும் இருக்கிறார்கள், இனவாதத்துக்கு விரோதமான ஆட்களும் இருக்கிறார்கள். அப்படி இந்த ரெண்டு சமூகத்திலும் தமிழ் சமூகத்திலும் இருக்காங்க, சிங்கள சமூகத்திலும் இருக்கிறாங்க. இன ஒத்துமையோட வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இனங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எல்லா இனத்துடைய உரிமைகளுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் அடுத்த மற்ற சைடும் இருக்கிறார்கள். இல்லை நாங்கள் வந்தால் வரத்தான், எங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்க தேவையில்லை, எங்களை நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்க வேணுமென்று அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அப்படி அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். இனி அதனால் நாங்கள் அவர்களுடைய ஆர்கியூமெண்ட் போக்கல, அவர்களுடைய நாங்கள் கருத்து தெரிவிக்க போக்கல, இதெல்லாம் அறிந்து கொண்டு தான் நாங்கள் பேச வேணும். இப்போ நாங்கள் பேச போக்கல மற்ற அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் நாங்கள் செல்வது சரியென்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை தான் முறையில் தான் அமைய வேணும். இப்போ அவர்கள் செல்ல வேணும், நாங்கள் சொல்கிறது சரி, ரைட், இவங்க சொல்கிறதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இனி அந்த வகையில் நாங்கள் பேசணும் தவிர நாங்கள் மற்றவங்களையும் அவங்களையும் கோவக்காரனாக்கி கொள்ளக்கூடிய நிலைமையிலே பேசக்கூடாது, அப்படி கருத்து தெரிவிக்கக்கூடாது. ஏனென்றா நான் சொன்னது போல் நாங்கள் விருப்பம் இல்லையோ நாங்கள் இந்த ரெண்டு சமூகத்தோடு தான் வாழணும். ரைட், எங்களுக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தமிழ் மக்களோட வாழணும், வடக்கு கிழக்கில் வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சிங்கள மக்களோட வாழணும். இனி அந்த ரெண்டு இனத்தோட நாங்கள் இந்த நாட்டில் இருக்கணும். இனி அதனால் அந்த ரெண்டு இனத்தோடையும் எப்படி நாங்கள் பாசிட்டிவ் சைடில் நாங்கள் இப்போ அவங்களோட கருத்து தெரிவித்து கொண்டு எங்களோட கருத்தை அவங்களுக்கு சொல்லி நாங்கள் சொல்கிறத நியாயப்படுத்தி கொண்டு அவங்களே வெண்டெடுத்துக்கொள்வது எப்படி என்று தான் நாங்கள் திங்க் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். இனி அதுதான் என்னுடைய கருத்து. அப்படி இல்லாமல் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஒரு மாதிரி எழுதுறாங்க. இனி அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்க வேணாமண்டான்னு நான் சொல்கிறது இல்லை. நிச்சயமாக எங்களுடைய சமூகத்தை பற்றி, மதத்தை பற்றி, எங்களுடைய அரசியல் நிலைமையை பற்றி பொய்யான கருத்துக்கள் வாரதாண்டா அது கட்சி பேதம் இல்லாமல் அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கணும். இப்போ அதில் நாங்கள் மற்றது தான் நாங்கள் விளங்கி கொள்ளணும். கட்சி அரசியல் ஒன்றும் இருக்குது, அதே போல் சமூக ரீதியாக நாங்கள் திங்க் பண்ணக்கூடிய அந்த அந்த பிரச்சனைகளும் இருக்கிறது. இப்போ ஈஸ்டர் சண்டே கட்சி பிரச்சனை ஒன்றல்ல, அது சமூக பிரச்சனை உண்டு. ரைட், இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நல்லாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது கட்சி பிரச்சனை, அது சரி. ஆட்சியுடைய இந்த சட்டத்தை நிலைநாட்டியிருக்கிறாரா, ஊழல் இந்த நாட்டில் நடக்குதா இல்லையா, ரைட், அது அரசியல் சம்பந்தப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதில் வச்சு நீங்கள் அனுரகுமாரன் நல்லம் அவர் ஊழல் செய்ய மாட்டார் செய்வார், அதோட எங்கட சமூக ஜனபலவைகள் ஆட்கள் சொல்லுவாங்க இல்லை சஜித் பிரேமதாசன் நல்லம் அவர் ஊழல் செய்ய மாட்டாருன்னு, அது சரி, அது கருத்து முரண்பாடு. அதே போல் சமூக பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் எல்லாரும் முஸ்லீம் இந்த நாட்டில் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. ரைட், இப்போ ஈஸ்டர் சண்டே மூலமாக நடந்தது அதுதான். அதில் யூஎம்பி, ஸ்ரீலங்கா, ஜேவிபி என்று பார்க்கல, அந்த கலவரம் நடக்க போல நாங்கள் எல்லாரும் ஒன்று தான். உங்களுக்கும் ரோட்டில் இறங்கி போயெல்லாம் போச்சு, எனக்கும் ரோட்டில் இறங்கி போயெல்லாம் போனிச்சு. ரைட்டா, அப்போ எல்லாருக்கும் அது நடந்தது. இனி அதனால் அந்த பிரச்சனைகளில் நாங்கள் எப்படி நிலைப்பாடு எடுக்கணும், அணுக வேணும், அதில் நாங்கள் எப்படி பேசணும், அதில் எப்படி நாங்கள் கருத்து தெரிவிக்க வேணும், அது இதில் சம்பந்தமாக எழுவக்கூடுறவர்கள் அதை விளங்கி கொள்ள வேணும், அதை விளங்கி கொள்ளணும். அது விளங்காமல் அதையும் கட்சி பிரச்சனை ஆக்கி கொண்டு அண்டு பேச போனாண்டா இனி நான் நினைக்கிறேன் இன்னும் பிரச்சனையை கூடும் அல்லாமல் குறைய போகிறது இல்லை. நிச்சயமாக இப்படி இன்றைய நாளிலே ஆரோக்கியமான பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். நாங்கள் பேசிய விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கொமெண்ட் பகுதியிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்களுடைய அழைப்பை ஏற்று பாராளுமன்றத்திற்கு செல்லும் வரையிலே என்னை சந்தித்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வழங்கிய கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும்.